அர்ச்சனையாமா? ஆமா ஐயரே, அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. ஓம் கௌண்டனிஷகோத்ர அர்பவச்ச கீர்த்தி நாமதேஷ. தாயே, திக்கு தெரியாத மனுஷனுக்கு நீதான் வழித்தனியா இருந்து காப்பாத்துவனு எல்லாரும் சொல்றாங்க. இதே மாதிரி நம்பின என்ன மட்டும் ஏமா நீ கண்டுக்காம விட்டுடுற? என் ஆசைகளை எதையும் நிறைவேற்றலனாலும் பரவாயில்ல, என் கஷ்டங்களை நீ போக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அக்காவை மட்டும் காப்பாத்து தாயே. பொன்னாக சௌகன் திகல சத்கஜா. இந்த மாதிரி கற்பூரம் அணையிறது அபசகனம் தானே? இதுல என்னமா இருக்கு? காத்தடிக்கும் போது பெரிய நெருப்பு இன்னும் பெருசா எரியும், சின்ன நெருப்பு அணைஞ்சு போயிடும். காத்தடிக்கும் போது இந்த மாதிரி கற்பூரம் அணைஞ்சு போறது சகஜம் தானம்மா. ஒரு நிமிஷம் இருமா, ஆரத்தி எடுத்துக்கோமா. நாடகம் எல்லாம் நாடகம். அணையிற விளக்கு ஒரு பக்கம், பிரகாசமா எரியிற விளக்கு இன்னொரு பக்கம். தாலி பந்தம் மனுஷனுக்கு தான், அதுல அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு தாலி மண்ணோட கரைஞ்சாதான் இன்னொரு தாலி பிரகாசமா ஜொலிக்குமா. வாயால நீங்க சாபம் விட்டுறாதீங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. என்னோட அக்காவா காப்பாத்துங்க சாமி. ஜல்லடையில நீரு தங்குமா? நவரத்னம் இருக்கும் போது கல்லுக்கு மதிப்பா? மாயை, எல்லாம் மாயை. வயித்துல இருக்கிற குழந்தையோட குரலை கேக்குறேன்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்டுட்டு தான் இருக்கீங்களா, இல்ல இதான் சான்ஸ்னு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப புரிஞ்சு போச்சு. அப்படி என்ன புரிஞ்சது? உள்ள இருக்கிறது பொண்ணுதான், வயிற்றுக்குள்ள இருக்கிறது பொண்ணு இல்ல, பையன் தான். சரி சரி, காம்ப்ரமைஸ். எது பிறந்தாலும் ஹாப்பி தான், சரியா? ஓகே. எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. என்னது? எனக்கு 4 குழந்தைங்க வேணும். 4 குழந்தைங்களா? இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கேப்பே இல்லாம உடனே 3 குழந்தை எனக்கு வேணும். இது என்ன ஆசை? நமக்கு என்ன குறைச்சல் வம்சி? வயசு இருக்கு, வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. ராதா, ராதா, என்னடி என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. என்னக்கா இப்படி பேசுறீங்க? கீர்த்தி, அக்கா, அக்கா, உட்காருங்க அக்கா. இப்ப என்னடி ஆச்சு? ஜஸ்ட் தலை சுத்தலா இருந்தது, அவ்வளவுதான். இந்த டைம்ல தலை சுத்துறது, டயர்டா இருக்கிறது எல்லாம் சகஜம்தான். அது இல்லக்கா, குடிங்க. ராதா, ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எல்லாம் தானா சரியாயிடும். இது சாதாரண விஷயம் இல்ல மாமா. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. நீங்க கீர்த்தியை பத்தி நினைச்சுக்கிட்டு மருந்து சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த தாத்தா சொன்ன விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொல்லிடலாம் அத்தை. இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை வம்சி கிட்ட சொல்லணும்? அவன் கிட்ட சொன்னா என்ன மாறிட போகுது? அனாவசியமா நம்மளோட சேர்ந்து அவனும் வேதனைப்படணுமா? ஒண்ணு தேவையில்லை, வாய மூடு. அதுக்கு இல்ல பாண்டிமா, அக்காவுடைய நிலைமை சரியில்லை. இப்பவே இந்த 3 நாளா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது வரைக்குமே டாக்டர் 3 தடவை பார்த்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மாமா ரூம்ல மயக்கம் வருதுன்னு சொன்னாங்க.